இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபத்தை, கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்பே நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னா அந்த சொன்னதும் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்ட, அப்போ 19, அப்போ இப்போ 19 பேர் கொண்ட நிர்வாகக்குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாகக்குழு இல்லை, அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னது. அது இப்போ இந்த பேச்சு நான் ஆஞ்சாகரம் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணிக்கிறதுக்கு போனேன். அதே அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாடு இருக்கிற தலைவர்கள், இயக்கங்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அறிக்கை விட்டேன், தொலைபேசியில் சொன்னேன். ஆக ஒரு தலைவர் என்று சொன்னால் யார் வேணாலும் வரலாம், அனுமதியோடு பார்க்கலாம், பேசலாம். நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதியும் இல்லை. அவங்க கொண்டு வர வியாதியை எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி அவ்வளோ பேர் நான் 80 பேருக்கு மேலே பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு நேற்றுக்கு முன்னாள் வந்தோம். இப்போ வழக்கம் போல உங்களை சந்திக்கிறோம். இன்னொன்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்பது, அதனுடைய சொந்தக்காரன் உரிமை நான் 96,000 கிராமங்களுக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வேர்வை சிந்தி தண்ணி வெண்ணெய் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இப்போ அதே பேரை வச்சுட்டு அதே படியை வச்சுட்டு இதான் என் கட்சின்னு சொல்றது எந்தவித நியாயமும் இல்லை, சொல்லவும் கூடாது. அதுக்கு தேர்தல் கமிஷன், கோர்ட்டு இதெல்லாம் சந்திப்போம். அந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு அப்போ தெரியாது. கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ தெரியாது. அதன் பிறகு எனக்கு தெரியல, இப்படிதான் நடக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆக உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னேன். பாட்டாளி மக்கள் இப்போ சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பெயருக்கும் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க பொதுக்குழுல எவ்வளவு பேர் வந்தாங்க, 8000 பேர். அது எழுத முடியல, பதிவு பண்ண முடியல, அவ்வளவு கூட்டம். அதே மாதிரி மாநில செயற்குழு எவ்வளவு, 3000க்கு மேல செயற்குழு, பொதுக்குழு அவ்வளவு. நிர்வாகக்குழு ஒருத்தர் வரல, அதுதான். மற்றபடி எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் ஒரு முகமா ஒரே தீர்மானம் போட்டாங்க. அவரை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய 2 முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பேசி அவர்கள் முடிவின்படி இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஒரு ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய உயர் பாதுகாப்பை யார்
அங்கே நான் அங்கே இருக்கிறப்போ காரிடாரோட அங்கே கூட வரமாட்டானுங்க. காரிடார் அங்கே கூட வரமாட்டானுங்க, விடமாட்டேன். நான் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேர கதவை தட்டணும். நேரே உள்ள போய் ஐயாவை தூங்க விட மாட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.